விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்த் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வச்சு ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ மேங்கோ அப்படின்றது ஒரு சீசனல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் கிங் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீசன் வந்துட்டாலே இது எல்லாத்தையும் சாப்பிட்றத யாராலையும் நிறுத்த முடியாது. மேங்கோவுக்கு அவ்வளோ பேர் வந்து அடிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மேங்கோவை நம்ம ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து தனியாக ஸ்கின் கேரில் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஹேர் கேரில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஃப்ளெஷ்ஷை தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீடு இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே மேங்கோட சீட்குள்ளே பருப்பு மாதிரி பெரிய இன்னர் சீடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீடை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு புண்ணாத்தும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாண்டி பியூட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் அதில் அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, அண்ட் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ தட் உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் இஷ்யூஸ்க்கு இது சூப்பரான ரெமடியாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த சீடை நம்ம எப்படி ரெமடியாக யூஸ் பண்ணலாம், அதுக்கான ரெசிபி என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேங்கோ சீட் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ரெட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரெட்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை ரொம்ப சூதிங்காக காமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கான ரெசிபி என்ன அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, ஷீ பட்டர் ஆர் கோகோ பட்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேங்கோ வச்சு நம்ம பாடி பட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது கூட கோகனட் ஆயில் அண்ட் அந்த மேங்கோவோட இன்னர் சீட், அந்த இன்னர் சீடை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கக்கூடிய கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் இந்த கிரேட்டட் மேங்கோவை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அந்த சீட் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே சிம்மில் வச்சு அந்த ஹீட்டில் அப்படியே இருக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதை அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கோகோ பட்டர் ஆர் ஷீ பட்டர் ஏதோ ஒன்று எடுத்து அது கூட இந்த ஃபில்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக பிளேஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 hour 2 hour அதை அப்படியே விட்டிங்கன்னா வேக்ஸ் மாதிரி உங்களுக்கு அது நல்லாவே ஸ்ட்ராங்காக கெட்டி ஆகிடும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில், ஒரு கண்ணாடி பாட்டிலில், ஃப்ரெஷ்ஷான பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக பாடி லோஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் லோஷன் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக அதில் ஆக்ட் ஆகி உங்களோட ஆக்னி மார்க்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் ஹேர்னு வரும்போது ஹேரில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்கும், இச்னஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். இந்த எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான விஷயம் உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து காமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேங்கோட சீடு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே பெனிஃபிஷரியான ஒரு விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேங்கோஃபெரின் அப்படின்ற விஷயம் தான் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ தட் உங்களுக்கு இந்த மேங்கோஃபெரின் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் கூட உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் கேரில் இந்த மேங்கோ சீடை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, அண்ட் 2 இந்த மேங்கோ சீடு எடுத்துக்கோங்க. அது கூட ஷீ பட்டர் ஆர் கோகோ பட்டர் அகைன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால சீகக்காய் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறமா ஆம்லா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்மண்ட் ஆயிலில் இந்த மேங்கோ சீட்ஸை போட்டு ஃபஸ்ட்டு எப்படி பாயில் பண்ணுமோ, அந்த ஸ்கின் கேருக்கு எப்படி பாயில் பண்ணுமோ அதே மாதிரி பாயில் பண்ணுறோம். அண்ட் அதோடு சேர்த்து அந்த ஆம்லா பவுடர் அண்ட் சீகக்காய் இந்த 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு, லைட்டாக அந்த ஸ்மூதி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் அந்த கோகோ பட்டர் ஆர் ஷீ பட்டர் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதில் இந்த ஃபில்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் மாஸ்க் ரெடி. ஸோ ரெகுலர் ஹேர் மாஸ்க் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அல்லது வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு என்ன ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா லீவ் இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு half a day நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ half a day உங்கள் தலையில் அதை லீவ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீல் குட்டான ஒரு லுக் கிடைக்கும். முக்கியமாக உங்களுடைய ஸ்கேல்பில் உள்ள டர்ட்டாக இருக்கட்டும், டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், வேறு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மேங்கோ யூஸ் பண்ணி இப்படி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பெண்ணாளன் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.
விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. சிவகார்த்திகேயன் எனக்கு ஆக்சுவலி அவரால் தான் அந்த ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நடிக்கணும், அவர் கூட ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன் நான். நான் ரொம்ப குட் கேர்ள் ஆக்சுவலி. ஓகே. நிஜமாலே நான் குட் கேர்ள் எங்கள் அம்மா பசங்க சொல்லுவாங்க. ஓகே. அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அவரோட பொண்ணா. எனக்கு ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணணும், அதான் அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து ரொம்ப அடைப்பிடிச்சி வந்தேன். உங்கள் பேர் வந்து அஞ்சனா. அவங்கள நாங்கள் வந்து தாஜ்மஹால் கூப்பிடுவோம். பிகாஸ் தாஜ்மஹால் இஸ் ஃபில்ட் வித் லவ். வந்து மேக்ஸிமம் மெக்டானல்ட்ஸ் கூட்டிகிட்டு போவார். நான் கேட்பேன். அதுக்கப்புறமா ஷூட்டிங் டைமில் பிரேக்ன்ற போது மெக்டானல்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறமா வந்து ரஷ்மி அக்கா கூட நான் விளையாடிட்டு இருப்பேன். பவி அக்கா கூட பேசிகிட்டு இருப்பேன். பவி அக்கா வந்து என்னை ஷூட் வந்து மேக்ஸிமம்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் அவங்க கூட. எனக்கு அவங்களோட வீடுனா செகண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி. கிராண்ட் லுக்கில் இருக்கணும், நல்லா மாடர்னாக இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி மாடர்னாக பிடிக்கும். தமிழ் மதியே பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தான். அதுக்கு அம்மன்லேயும் பாவாடை சட்டை. அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல், அது வந்து சீரியல் இல்லை சாரி ஒரு மூவி, அதுவும் வந்து பாவாடை சட்டை.